ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஎஸ்சி கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ ஆன்லைனில் உங்களோட குடும்ப உறுப்பினரை சேர்க்கணும், நீக்கணும், இல்லை ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி பண்ணுறது. இஎஸ்சி வெப்சைட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இஎஸ்சி இன்ஷூர்டு பர்சன் லாகின் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ்குள்ளே போயிடும். ஸோ இதில் போயிட்டு உங்களோட ஐபி நம்பர், அதாவது இன்ஷூர்டு பர்சன் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களோட பே ஸ்லிப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும், லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து அந்த ஐபி நம்பர் இன்ஷூர்டு பர்சன், அதாவது இஎஸ்ஐ நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஐபி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்த நம்பருக்கு வந்து ஓடிபி தானாகவே போகும். ஸோ அந்த நம்பரில் வந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நியூ பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான கீழே கொடுத்த கேரக்டர், அதாவது ஒரு கேபிட்டல், ஒரு ஸ்மால், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அதே மாதிரி மொத்தமாக 8 கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு காமிக்கும். ஸோ கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட யூசர் நேம், அதாவது ஐபி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி கேட்கும். ஸோ அந்த ஐபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ரீசெட் பண்ணி வச்சுருந்த பாஸ்வேர்டையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றது வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கேப்சா உங்களுக்கு கிளியராக தெரியும்னா ரெஃப்ரெஷ் கொடுத்து நீங்கள் நியூ கேப்சாவும் என்ட்ரு பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லாகின் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு பேனர் தெரியுது. என்ன அப்படின்னா ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ வந்துருச்சு, பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி செல்ஃப் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஆதாரை வந்து ஈஸியாக லிங்க் பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இஎஸ்ஐ வெப்சைட்குள்ளே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும், எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லாங்குவேஜ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிலது வந்து புரியும். ஏன்னா வேறு மொழியில் இருக்குது அப்படின்னா சிலது உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து கிளியராக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி நம்பர் மேலே தெரியுது, நம்மளோட டீட்டெயில்ஸு, அதே மாதிரி நம்மளோட மருதகம் எந்த இஎஸ்ஐயில் நம்மளை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. முன்னாடியெல்லாம் இஎஸ்ஐக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும், ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு ஒன்று ஆஃபீஸில் அலைவோம், இல்லைனா வந்து இஎஸ்ஐயில் அலைவோம். ஸோ அப்படி இல்லாமல் எல்லாமே என்னாச்சு, இப்போ வந்து ஆன்லைனில் கொடுத்துட்டாங்க. உங்கள் இன்சூர்டு பர்சன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன மாத்திரை நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வாங்குறீங்க, உங்களோட இபேச்சர், அதாவது ஆன்லைனில் இப்போ வந்து நான் என்னுடைய வந்து கார்டு, இப்போ வந்து என்ன அது ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம், ஆதாரை லிங்க் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையா, இல்லை நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வச்சுக்கலாம். இப்போ வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த இஎஸ்ஐ வந்து நம்மளுக்கு காசு பிடிக்கிறாங்க அப்படின்னா அது சும்மான விஷயம் கிடையாது. இதில் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய பேருக்கு ஆப்ரேஷனே எவ்வளோ காசு கொடுத்து பண்ண வேண்டியது இஎஸ்ஐயில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஃப்ரீனா ஃப்ரீ கிடையாது, உங்களுடைய உழைப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிங்க, இஎஸ்ஐ காசாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களோட சேலரி அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறீங்க. அதுக்கான விளைவு தான் இந்த இஎஸ்ஐ ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்குது, அதை வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட லாங்குவேஜில் எந்த மொழியில் உங்களுக்கு புரியுமோ அதுக்கு எதாவது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்கார்ட், ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஸோ அது உங்களுக்கு கொடுத்த மாத்திரை என்ன அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ எங்கே போனாலும் என்ன அது சிஸ்டம் வச்சு ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் எது வேணாலும் பார்க்குறாங்க. கேகே நகரோ
இஎஸ்ஐயோ இல்லைனா எந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, இல்லை சின்ன ஹாஸ்பிட்டலில் போனோம்னாலே என்னது எல்லாமே ஆன்லைனில் வந்து மாறிடுச்சு. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். எங்கனாலும் ஐயோ எந்த மாத்திரை கொடுத்தாங்கன்னு தெரியலையே, எங்கிட்ட அட்டை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்போ வேணும்னாலும் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செக் பண்ணுறீங்க, ஒரு சுகருக்கோ இல்லை பிபிக்கோ இல்லை வேறு எதுவோனாலும் ஒரு டென்டல் பல்லுக்கு பார்க்குறீங்களோ, கண்ணுக்கு பார்க்குறீங்களோ, காதுக்கு பார்க்குறீங்க, எதுனாலும் நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாத்திரை முதற்கொண்டு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, இந்த கிராம் முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க இல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட எஸ்எம்எஸ் உங்களோட ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும்ல, அது வந்து எந்த லாங்குவேஜில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழில் வேணால் தமிழ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஹிந்தி, அசாம் எந்த மொழி உங்களுக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ-பெச்சான் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறது. இ-பெச்சான் கார்டு என்ன அப்படின்னா, முதல்ல இஎஸ்ஐக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க, நம்ம நார்மலாக ஐடி கார்டு மாதிரி. இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம் தான் இந்த இ-பெச்சான் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இ-பெச்சான் கார்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணி இ-பெச்சான் கார்டு டவுன்லோட் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆயிரம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்க கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, அப்டேட் பர்டிகுலர்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி உங்களோட டிஸ்பென்சரி டீட்டெயில்ஸ், உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ், உங்கள் அட்ரஸ் மாற்றணும் அது எப்படி, அதே மாதிரி உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ், நீங்கள் யாரை நாமினியாக போடுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபேமிலி டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து எங்கேயும் அலையணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பர்சனல் டீட்டெயில்ஸில் எதை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். மாத்திரம் அப்படின்னா டிஸ்பென்சரி அப்படின்னா நீங்கள் நியர்பை பக்கத்தில் போய்ட்டு ஒரு ஏஎஸ் ஹாஸ்பிட்டலில் போவீங்களே, அதை சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு தான் அது ரொம்ப தெரியும். ஏன் அப்படின்னா, நான் தான் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா அதை மாற்றுறதுக்குள்ளே பிஎஃப் ஆஃபீஸு, இஎஸ்ஐ ஆஃபீஸு, அதே மாதிரி கம்பெனி அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இது ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதே வந்து ரீசெண்டாக தான். பட் இந்த ஃபீச்சர் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி நிறைய பேர் அலையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போடுறது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் டாக்குமெண்ட் இருந்தால் அப்ளை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பர்டிகுலர்ஸ். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா, உங்களோட குடும்ப உறுப்பினரோட அவங்க பெயரோ டீட்டெயில்ஸோ, இல்லை வந்து ஒருத்தவங்க ரிமூவ் பண்ணுறதோ, இல்லைனா ஒருத்தவங்களை ஆட் பண்ணுறதோ, இது எல்லாமே என்ன பண்ணலாம், இப்போ ஆன்லைனில் பண்ணலாம். அதுக்கு எல்லாமே தேவை என்ன, டாக்குமெண்ட்ஸ். அதேமாதிரி உங்களோட சேலரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் என்ன பண்ணலாம், இஎஸ்ஐயில் மாற்றலாம். எந்த அக்கௌண்ட்டு காசு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றி கொடுக்கலாம். பட் இதுக்கும் என்ன தேவை, டாக்குமெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இப்போ வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து அப்லோட் பண்ணுறது எப்படி, ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ இதில் முக்கியமானது வேறு நிறைய இருக்குது. ஸோ வேறு எதாவது பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கன்ஃபார்ம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இதில் மெயினாக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது. ஸோ ஆதார் கார்டு லிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சீக்கிரமாக அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகிறது வந்து பண்ணாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான தனி லிங்க்கும் என்ன இருக்குது, இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் யூசர் மேனுவல்ஸும் இது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி முடியல, என்னோடக்கு வந்து யூசர் மேனுவல்ஸ் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு கையேடு, அதாவது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் ஆன்லைனில். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது லிங்க் எனக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, AAA உங்கள் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட்டும் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை, எத்தனை பேர் நின்னாலும் நீங்கள் தான் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு போக முடியும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா தனி வீடியோ வந்து உங்களுக்காக போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த AAAயோட முக்கியமான இது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், உங்களோட டிஸ்பென்சரியோ இல்லை ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு லைனோ க்யூவோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன டைமுக்கு புக் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் டேரெக்டாகவே போகலாம். ஸோ அதுக்கான புக் பண்ணுறான் இப்படி தான் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இது எப்படி புக் பண்ணுறது, எந்த ஆப்பில் வந்து இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.